Hey!
நீ நல்ல முறையாக வாழ வேண்டும். என்ன லைட் வரும், என்ன லைட் வரும், என்ன ஜலகு விட்டோம், நினைவிட்டோம். ஒண்ணு விளக்க முடியல, ஒண்ணு விளக்க முடியல. ஆமா ஆமா. என்ன நகரம் பேசாத இரு, உட்கார்றா. பேசாத ஐயா, இந்த முள்ள பேசாத இரு. என்னமா இல்ல உட்கார். என்ன லைட் வரும், என்ன ஜலகு விட்டோம், ஒண்ணு விளக்க முடியல. இது என்ன நகரம்? ஓ என்ன ஊர்? என்ன ஊரா? எல்லாம் டாடேஜ்ல திபு திபு திபுன்னு இறங்குனீங்க. ஓ திபு திபுன்னு இறங்குனீங்க. ஒருத்த மூணு மூணு இலை ஏத்தீங்க. ஆமா, மூணு பேர் திறமை ஈகுறீங்க. எல்லாம் ஒரே இடம் தான். 3 வாட்டி உழவுல வாங்கன்னு சொல்லு. பார்த்தாலே தெரியுது, வயிறை பார்த்தாலே. இல்லாது அச்சா என்ன லைட் போறான், என்ன ஜனக்கூட்டம் கோனூர் கிராமத்துல, இந்த விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த கோனூர் நன்னகரத்தில், கோனூர் நன்னகரத்தில் என்ன லைட் வரும்? ஆமா, என்ன ஜனக்கூட்டம், ஜனக்கூட்டம் ஒண்ணு விளக்க முடியல. ஆமா ஆமா. அகிலாண்ட கோடி, அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகி, அத பிரம்மாண்ட நாயகி, சக்தி ஒன்று, சக்தி ஒன்று, சமயம் 16 சமயம் 16 காட்சி தரக்கூடிய, காட்சி தரக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரி. ஓ அங்காள பரமேஸ்வரி. அந்த அங்காள பரமேஸ்வரிக்காக இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த அங்காளம்மனை வழிபட்டு, அங்காளம்மனை வழிபட்டு, அந்த அங்காளம்மனை ஆராதனை அபிஷேகம் முடித்து, அதை அலங்காரம் செய்து தேரிலே அமர வைத்து வீதிகளா வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, அந்த அம்மன் கொலுவிலே இருக்கிறது. அது அம்மன் கொலுவிலே இருக்கின்றது. அந்த அங்காளம்மன் திருவிழா முன்னிட்டு நம்மளுக்காக ஒரு நாடு நடத்தும் என்று ஆமா தாம்பல வழியினால் நாடக ஆட்டக்காரர் ஆமா, ஆட்டோக்காரன்டா பக்கி, ஆட்டோக்காரன்டா ஆட்டோக்காரர். ஓ நீங்க ஐயா, ஆமா நாதர் அர்ரி. ஏய் போடா, கட்ட வாடா. என்னங்க சாடுவ? நான் அசல் கட்ட கட்டி, அசல் கட்ட மட்டும் கட்டுவ, வேற எதுவும் கட்ட மாட்டியா? கட்ட மட்டும் தான் கட்டுவேன் தம்பி. கட்ட கட்டி சொல்லி அரே பசங்க கொட்டி கட்டி போறேன். அப்ப எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? ஆணெட்டு பெண்ணெட்டு 16 பேர். ஓய்யப்பா, ஆனால் 16 நாள் கெட்ட நாளை குறிக்கிறது. ஆமா, ஒன்னு குறைக்கலான்னு பாக்குறேன். அது நடுப்புல போய் சேரும். அதெல்லாம் 17 இருக்கட்டும். அப்படி ஒரு ஆளை தேடி வரேன். நீ ஆளை தேடி வர, நான் 3 வருஷமா வேலை தேடி வரேன். நம்ம வேலை தேடுறேன். இப்ப என்னடா பண்றது? எப்போ போன வருஷமா சொன்னோம், ஆம்பூர்ல இருந்து அப்படியே மெட்ராஸ் போய் இப்படி வந்து வரணும். மாமா இது பெரிய வெட்டியா மச்சான் மோட்டான். கொஞ்ச நேரம் ஆட்டான். வெடி வைக்கிறியா? வெடியோ நீ கிளம்பல. துப்பாக்கி பார்த்தாலும் பார்த்தாருமே கஷ்டப்படுறான் துப்பாக்கி. நீ ஆளை தேடுற. ஆமா, நான் 3 வருஷமா வேலை தேடுறேன். வேலை தேடி வர கம்பெனி நான் வரலாமா? நீ கம்பெனி வரையா? நான் வரேன். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீ கேட்கிற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். ஆறவா குண்டு பையா, நீ கேட்கிற என்னடா அதே என்ன நீ இன்னும் அடிக்க கத்துக்கல. ஆமா,
நான் தான் கத்துக்கல. என்ன மாதிரியே போன்லாம் இருக்குதா? வா, வா. நான் எப்படி கத்துக்கணும்னு மட்டும் கத்துக்கிறேன். ஏய், ஏய், நீ கேக்குற கேள்வி நான் பதில் சொல்லுமா? ஆமா. அவன் சின்ன வயசுல நான் 1வது படிக்கும் போது ஓஹோ, எங்க டீச்சர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னாரு. அப்படியா? பரவாயில்லடா. அது எப்படி கேட்க மாட்டியா? பதில் கண்டுபிடிச்சா? சரி ஐயா, சரி விட்டா ஐயா. திருப்பதி மெதியாபாதம், திருப்பதி மெதியாபாதம், சிவனடி வணங்காச்சன்னி, சிவனாடி வணங்காச்சே, அது இருப்பருக்கு ஈயக்கலம், அது பருப்பிலே வளர்ந்து தந்தி, அது பருப்பிலே வளர்ந்து சொல்லி. ஆஹா, இனி சொல்லு கேளா இருக்காது, இனிய சொல் கேளாக்காது. இல்லன்னா விளக்க முடியுதா? ஒண்ணு விளக்க முடியல. ஒண்ணு புரியல. ஆஹா. ஐயா, உலகத்துல மனிதனா பிறந்து விட்டா 6 அறிவு, 6 அறிவு. விலங்குகளா 5 அறிவு. இந்த இந்த காட்டுல வாழக்கூடிய ஜீவனுக்கு 5 அறிவு. அந்த காட்டுல வாழக்கூடிய ஜீவன் என்ன செய்யும் தெரியுமா? என்ன? குள்ளநரி. 5 குள்ளநரி ஒரு நாள்ல பண்ணிச்சான். கூட்டம் போட்டு மீட்டிங் பேசுதான். ஓ, ஒரு மீட்டிங் பேசுது. அது என்னன்னு பேசுதான்? எப்படி? ஆஹா, நேத்துலாம் இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது, இன்னைக்கு வயிறார சாப்பாடு எங்கேயும் கிடைக்கலையே, கிடைக்கலையே. அப்படியே 5 குள்ளநரி மூட்டு மீட்டிங் போட்டு பேசுதான். ஓ, இன்னைக்கு நம்மளுக்கு வயிற்றுக்கு ஆகாரம் தேட வேண்டும், தேட வேண்டும், இன்னைக்கு தேடி நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்னு 5 குள்ளநரி காட்டு வழியா போச்சான். ஓ, அன்னைக்கு தினம் காட்டு வழியா போகிறது. என்ன காடு? என்ன காடு? சுடுகாட்டு வழியா போச்சான். ஓ, சுடுகாட்டு வழியா போகிறது. அன்னைக்குன்னு பார்த்து பார்த்து ஒரு பொணத்தை புதைச்சு ஓ, மூடி வச்சு புது மாலையா போட்டுருந்தாங்களாம். மாலை போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த 5 குள்ளநரி பாத்துச்சா? பார்த்தது. இன்னைக்கு நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் கெடுத்து விட்டது, இன்னைக்கு வயிற்றுக்கு ஆகாரம் கிடைச்சு விட்டது. அப்படியே 5 குள்ளநரி போயிட்டு அந்த மாலை எடுத்து போட்டு நோண்டி அந்த பொணத்தை கரை மேல வச்சுச்சா. ஓ, அந்த பணத்தை தூக்கி கரை மேல வச்சு விட்டது. 5 குள்ளநரி யோசிக்குதான். ஓ, 5 நேரம் யோசிக்குது. அது ஏன் யோசிக்குதான்? இவன் நல்லது இந்த புண்ணியம் செய்தவனா, இவன் பாவத்தை செய்தவனா, பாவத்தை செய்தனா, இல்ல புண்ணியத்தை செய்தவனா, அப்படி பரிசோதிச்சு தான் நம்ம சாப்பிட வேண்டும். இவனை நம்ம பரிசோதித்து தான் நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்னு முதல்ல ஒரு குள்ளநரி வந்துச்சான். வந்தது. அவன் பாதத்தை மூந்து பாதிச்சான். ஓ, இந்த கால் பாதத்தை முந்து பாக்குது. ஆனா அந்த பாதத்தை அந்த குள்ளநரி சாப்பிடலையா? ஏன்? ஏன்னா அவன் திருப்பதி மெதியா பாதம். ஓ, ஒரு 1000 2000 செலவு பண்ணிட்டு அந்த திருப்பதி போய் மெதியாத பாதம். அந்த பாதம், இந்த பாதம், இந்த பாதத்தை நம்ம சாப்பிட்டால் அவனை பிடிச்ச தத்திரம் நம்மள பிடிச்சுக்கோ. அப்படி ஒரு குள்ளநரி போயிச்சான். அந்த குள்ளநரி சாப்பிடாத அப்பால போய் விட்டது. 2வது ஒரு குள்ளநரி வச்சான். வந்தது. அவன் தலையை மூந்து பாதிச்சான். ஏன்னா மூளை இருக்குது இல்லையா, அந்த மூளையை நம்ம உடைச்சு சாப்பிட வேண்டும். அப்படி ஆனா அந்த மூளையை சாப்பிடலையா? ஏன்னா அவன் சிவனடி வணங்காத சென்னியா. ஓ, ஒரு சிவன் கோயில பார்த்து ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் கல்புரம் வாங்கி அதை ஏற்றி இது வணங்கி தலை கும்பிடாத தலைங்க தலை அப்படின்னு 2வது குள்ளநரி போயிச்சான். அதுவும் சாப்பிடவில்லை. ஆமா. 3வது ஒரு குள்ளநரி வச்சான். ஓ, ஆமா. 3வது குள்ளநரி வச்சான். 3வது காதை மூந்து பாதிச்சான். ஓ, எப்படி? ஏன்னா இனிய சொல் கேளா இருக்காது, இனிய சொல் கேளாக்காது. இப்ப நான் கெட்டுக்காரனு வெளியே வந்துட்டேன். நான் நல்லது சொல்றேனா, இவன் கெட்டதை பேசல, கெட்டது சொல்றேனா? இல்ல, இவன் வாயில என்ன புறப்படுது? புத்து புறப்படுது. இல்லடா, என்ன நல்ல பேச்சு வருதா கர்த்தான பேச்சு வருதா அப்படின்னு நான் சொல்றத காது குத்து வாங்குறதுல அப்பதான் இந்த ஏரி வேலை கதை பேசுது. இந்த மாதிரி கேள்வி ஆயலாம் உட்காந்து அப்பதான் பேச கதை பேசுது. எப்படி தெரியுமா? 10 மணிக்கு போறது அப்படியே காட்டுறது, முகத்தை காட்டுறது, ஓட்டை அடிக்கிறாங்க, தாத்தா கடப்பாறை எடுக்கிறாரு, பாட்டி பாண்டி எடுக்கிறாங்க, ஆளு 2 குத்து குத்துறாங்க, பாடி கடாச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல போய் ஆலமரமா புளிய மரமா பார்த்து படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. அது வந்து கேள்வி 1 இல்ல 10 கைவாடி உட்காந்துக்கிட்டு 10 ஆயா கும்பலா உட்காந்துக்கோ. அப்பதான் ஊருக்கு அதை பேசுது. எப்படி? ஏண்டி அக்கா நம்ம 3வது தெரு கணேசல்ல, ஆமா, நம்ம நடுத்தர முனிமா வச்சுக்கிறேன் திருப்படி உனக்கு அப்படியே ஏரி வேலை கீச்சு போறது, ஊருக்குள்ள பத்திக்கிட்டு ஊருக்கு அதெல்லாம் ஊருக்கா மாதிரி வயிற்று அங்க கிட்டு போறது. அவன் வீட்டுக்கார ஆம்பளை போயிட்டு சண்டை மாயிடுது. ஆமா. அது போல 3வது என்ன உனக்கு நட பண்ணிக்க நடுப்புலாம் இல்ல ஆக்கிடுறான். சித்திரை மாசம் ஆக்கிடுறான். அது 3வது குள்ளநரி வச்சான். அவன் காலையில சாப்பிடாம போயிச்சான். 4வது ஒரு குள்ளநரி வச்சான். அவன் வயிற்ற மூந்து பாத்துச்சான். பரிப்பில வளர்ந்த தொந்தி. அந்த 4வது குள்ளநரி வயிற்ற சாப்பிடலையா? ஏன் தெரியுமா? அவன் தானா சம்பாரிச்சு காசு எடுப்பா பொண்டாட்டி கொடுப்பான். அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுப்பான். ஆனா பொண்டாட்டி ஆக்கி வச்சிருவாங்க. ஆனா வந்து அவங்க வந்து பொண்டாட்டி போட்டு வைக்கிறதுக்குள்ள இவன் கையள்ளி எடுத்து தின்றுவான். இவன் கை சாதம் தள்ளி போட்டு சாப்பிடுவான். ஆமா. அது 4வது குள்ளநரி வச்சான், சாப்பிடாம போச்சான். ஆனா அது ஒரு குள்ளநரி வச்சான் பாரு, வந்தது. அவன் கைய முந்து பாக்குறான். ஓ, இந்த 5 விரல சாப்பிடலான்னு. ஏன் தெரியுமா? அவன் சாப்பிட்ட கையால
காக்கா ஓட்ட மாட்டானா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆமா காக்கா வந்து உட்காரும். ஆமா சாப்பிட்ட கையால காக்கா ஓட்டினா சாத கீழே சிந்தும் இந்த கையில இருக்கிற சாதம் கீழே சிந்தும். அது பொறி திண்டு போயிடும். அது வயிறார சாப்பிடணும். அப்படி பீச கை எடுத்து ஓட்டுறதான். இந்த கையை இப்படி வச்சுக்குவோம், இப்படி ஓட்டுவோம். ஆமா யாரா உதவின்னு வந்தா செய்யணும். கண்டிப்பா நீ கண்டிப்பா நீ சொல்லாத, நீ செய்யும் முதல்ல. யானை ஒண்ணு செய்யணும். ஏன் செய்யணுமா? சத்தியமா சொல்றேன். ஐயா நேத்து திருவண்ணாமலைக்கு போனா இவங்க ஊருக்கு போனேன். டீ கரெக்டா பஸ் ஸ்டாண்ட் காமராஜ்ல நிக்கிறேன். ஆமா ஐயோ சித்தப்பா வராரு, ஒரு டீ வாங்கி தரோம் நினைச்சு நேத்த வரேன். அப்படியே 4வது தெரு சுத்திட்டு அந்த வேகமா போறோம் பைக்ல. பைக்ல எப்படி போவாங்க? நீங்க தான் விண்ணப்பண்ண வாங்கி கொடுத்தா நம்ம வாங்கி கொடுக்கலாம். இவனா சத்தியமா சொல்ற பாக்க நான் வாங்கி கொடுத்தது ஏய் வாங்கி கொடுக்குறேன். அது போல உதவின்னு வந்தா என்ன செய்யணும்? இருக்குதா இல்லையோ எத்தனை கடை வாங்கி செஞ்சிடணும். கடை வாங்கி செய்யலாம். அது போல தனக்கு மெந்ததான் தர்மம். ஆமா என்ன பண்றது? சேர மாட்டுது, இருக்க மாட்டேங்குது. போ போ போ. என்ன தாரோட இது? ஆமா போ போ. நைட்டு சாய்கள் இருக்காது போ. ஐயோ கம்பெனி வரம்பா சரியா? அப்ப நீ வருவது உண்மையான உண்மையானா? நான் சொல்லக்கூடிய தெய்வத்தினை வழங்க வேண்டும். எந்த தெய்வத்தை வழங்க வேண்டும்? போராட கன்றை உபயவன் திருமகனை போராத கற்பக பேரினால் போராத வித்தவரும் புத்தி வரும் உத்திர சம்பத்து தரும் சத்திரன் சித்திரண்டா என்ற தெய்வத்தை அத விநாயகர் பெருமாள். ஐயா ஜனாதா 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 ஐயா வேண்டுமான தேவையில்லை வேண்டாகி விட்டது இந்த நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்க வேண்டும். நாடகத்தோட விளக்க தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். அல்ல கேட்டு தெரிவிக்கொள். வாங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம். வேண்டுமான தேவையில்லை வேண்டாகி விட்டது இந்த நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்க வேண்டும். சொல்லுப்பா. வேண்டுமான தேவையில்லை வேண்டாகி விட்டது இந்த நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்க வேண்டும். வேண்டுமானது எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. ஆமா நாடகத்துடைய விளக்கம் தேவை. என்ன ஊர் தம்பி? கோனூர் கிராமம். இந்த கோனூர் நன்னகரத்தில் இன்று ஓரிரவு தெருக்கூத்து வச்ச காரணம் என்ன தம்பி? ஐயா கூத்துன்னு வச்சா கூட்டம் கூடும். ஓ அதான் வீட்டுல புழுகுமா இருக்குது எல்லாம் பேராக்கா வந்து காத்து வாங்கிட்டு போலாம் வந்துக்கிறாங்க. வீட்டுல புழுகுமா புழுகுமாக்குதா வீட்டுல? ஆமாண்ணா பையா. அடிக்கிற எப்படி பனி பெய்யுது, எப்படி குளிருது, நேரம் எப்படி அதுதான் பனி பெய்ஞ்சாதான் கவர்மெண்ட் டானி குடுக்குறாங்க. வீரம் வீரம் 145 பேர் 145 போடுறாங்க தெரியுமா? போடுவோம். அந்த அங்காள பரமேஸ்வரி திருவிழா பண்ணிட்டு ஒரு நாடகம். அங்காள பரமேஸ்வரி வழிபட்டு ஆமா
வருஷம் தவறாத இந்த திருவிழா நடந்தேறி கொண்டு வருகிறது. புரியுதா? நாம தான் தவறலமே தவிர அந்த திருவிழா தவறாது. கண்டிப்பா இல்லையா? நம்ம தான் குடிக்காம விட்டாலும் ஒயின் ஷாப் தொண்டை வச்சிருப்பாங்க ஐயா. கண்டிப்பா இதை விட்டு கேட்டாங்க. குடிக்காம இருந்தாலும் நம்ம தான் குடிக்காத விட்டோம்னா அப்புறம் புரிஞ்சு தெரியுமே சேர்த்து சொல்றேன். அப்படியே சாப்பிடாத உச்சி. அதான் அங்காள பரமேஸ்வரி திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம். தம்பி அங்காள ஈஸ்வரியே அங்கநாத சோதரியே அங்காள ஈஸ்வரியே அங்கநாத சோதரியே அங்காள ஈஸ்வரியே அங்கநாத சோதரியே அங்காள ஈஸ்வரியே அங்கநாத சோதரியே எங்களுக்கு தூசுதே இந்த நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுறார் மனம் மேட்டிலே எங்கள் தூசுதே இந்த நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுவார்கள் மேட்டிலே எங்களுக்கு தூசுதே இந்த நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுறார் மனம் மேட்டிலே எங்கள் தூசுதே இந்த நாட்டிலே இந்த ஏழை மக்கள் போற்றுவார்கள் மேட்டிலே மேல என்னும் நாடகத்தில் ஆடத்தில்லை சிவகாமி மேலே என்னும் நாடகத்தில் ஆடுகின்ற சிவகாமி மேல என்னும் நாடகத்தில் ஆடத்தில்லை சிவகாமி மேலே என்னும் நாடகத்தில் ஆடுகின்ற சிவகாமி உன்னை பாடினார் பாவம் பரம் தோடுமே நீ படுத்த இடம் 64 பீடமே பாடினார் பாவம் பறந்தோடுமே நீ படித்த இடம் 64 பீடமே உன்னை பாடினார் பாவம் பரம் தோடுமே நீ படுத்த இடம் 64 பீடமே பாடினார் பாவம் பறந்தோடுமே நீ படித்த இடம் 64 பீடமே பூபதி ஐயோ இரு பேச சைலண்ட். எங்க இடம் சத்தம் போடுறாங்க இரு பேசாத இரு. இரு அங்கே போய் சேர்ந்த இரு உட்கார் பாப்பா தம்பி ஐயோ சக்தி ஒன்று சக்தி ஒன்று சமயம் 16,000 16 14 இராயா என்னயா நீ என்ன மெண்டலா கதை கம்மி. ஆனா இரு மேடை என்னும் நாடகத்தில் ஆடுத்தில்லை சிவகாமி ஆடுத்தில்லை சிவகாமி. இந்த பூமியில ஆமா. தெருக்கூத்து என்பது ஆ, அதிகம் அடிக்குது போனோம் வந்து நிக்குமா சரி. சரியப்பா அப்போ தம்பி ஆஹா இந்த நாள தெருக்கூத்து இருக்க ஆமா தெருகுத்து. இந்த தெருக்கூத்த முத ஆஹா ஆடின ஆள் யார் தெரியுமா உனக்கு? ஆடா ஆடா முன்ன வந்து ஆடுற பின்னாடி யார மத்தலங்கறா கட்டமுடா அடிக்கிறான் தாளகடா தடுப்புடு அடிக்கிறான். நீ வந்த மியா பாரு நான் தான் முத ஆடுறவன் தெருகுத்து. ஐயா தம்பி நீ ஆடுற தம்பி அங்கதான் ஆடுறாங்க. இந்த தெருக்கூத்த ஆடி ஆள் யாருன்னு கேட்டா ஐயா இங்க பாருங்க ஐயா. ஏய், அதெல்லாம் நீ இந்த ஊருக்கு சொல்லாத
இவங்க இந்த ஊர் கதை கேட்கிற ஊர் தம்பி. ஆமா ஆமா ஞாபகம் வச்சுக்கோ. தெருக்கூத்துக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிராமம். கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராமம் இந்த கிராமம். ஏன்னு கேட்டா எப்பேற்பட்ட நாடகமா இருந்தாலும் சரிதான், ரசிச்சு பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள். ஆமா தம்பி. கல்பெட்டு தெளிய கோனூரு கரிகாலிப்பட்டு. ஆமா இதெல்லாம் ஒரு நாடக தெருக்கூத்து சொன்னா கரிகாலிப்பட்டு பள்ளிப்பட்டு தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிராமம் நம்முடைய ரசிகர்கள் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா என்ன நம்மளுடைய ரசிகர்கள். ஆமா. ஏன் இத சொல்ல வரேன்னா முதல்ல தெருக்கூத்துன்னு ஆடின ஆள் இந்த அங்காள பரமேஸ்வரியும் தில்லை நடராஜ பெருமானும் தான் முத தெருக்கூத்து ஆடினாங்க. ஆமா தம்பி. அவங்க ஆடின பிற்பாடுதான் அவங்க ஆடியது திருக்கூத்து. தில்லை சிதம்பரத்தில் திருக்கூத்து. இப்ப நான் பாடுவது தெருக்கூத்து. அதான் இந்த பாட்டு இப்படி எழுதுனேன். எப்படி மேடை என்னும் நாடகத்தில் ஆடு தில்லை சிவகாமி, மேடை என்னும் நாடகத்தில் ஆடு தில்லை சிவகாமி, கொஞ்சம் பாடினார் பாவம் பரம் தோடுமே, நீ பதித்த இடம் 64 பீடமே. யாருக்கு மனைவி? அந்த நடராஜ பெருமானுக்கு. விட்டு வேறு பிடித்த சிவா, விட்டு வேறு பிடித்த சிவா அத்தனான பரமனுக்கு, 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 நீ சக்தி மயமாய் நிறைந்தாய் பாரிலே, சமயம் 16 மலைய நூறிலே, சத்தியமயமாய் நிறைந்தாய் பாரிலே, சமயம் 16 மலைய நூறிலே. தம்பி சர்வமும் சக்திமயம், சர்வமும் சிவமயம். என்ன சிவமயம். ஆமா. ஆனா 64 சக்திமயம். 64 சக்திமயம். ஆமா. அதனாலதான் எப்படி விட்டு வேறு பிடித்த சிவா அத்தனான பரமனுக்கு, விட்டு வேறு பிடித்த சிவா அத்தனான பரமனுக்கு, சக்திமயமாய் நிறைந்தாய் பாரிலே, உன் சமயம் 16 மலைய நூறிலே, சத்தியமயமாய் நிறைந்தாய் பாரிலே, உன் சமயம் 16 மலைய நூறிலே. தம்பி இந்த அங்காள பரமேஸ்வரி எங்கப்பா இருக்காங்க? வேல்மலையனூர். இந்த கோரூர் ஏரிகளில் எல்லாம் ஊர்ல இருக்காங்க. ஆடி அவங்க அங்கதான். ஆமா வேல்மலையனூர். அப்புறம் உலகம் பூரா கொண்டாடுறோம் ஆமா இல்லையா? அதனாலதான் மலையனூர் எல்லையிலே நிறைய குடி கொண்டவளே, 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 அலைகடலில் துரும்பை போலே வாடுரே, இந்த அடியன் சேகர் முன்புகளை வாடுரே, அலைகளில் துரும்பை போல வாடுவே, இந்த அடியன் சேகர் முன்புகளை வாடுவே, அலைகடலில் துரும்பை போலே வாடுரே, இந்த அடியன் சேகர் முன்புகளை வாடுரே, அலைகளில் துரும்பை போல வாடுவே, அடியன் சேகர் முன்புகளை வாடுவே. இததான் தேவந்தூராரு இளைத்தவர்கார் கொடுக்கும் அப்படின்னு பாடினாரு. ஆமா. ஏன் இது என்னன்னு கேட்ட தம்பி, திருவண்ணநல்லூர் முருகன் கேட்டானா தேவந்தூரார ஒரே மெட்டில் தான் பாட்டு எழுதியா
ஏன் பல மெட்டு வேற என்ன ஒரு மெட்டு சொல்றான் யாரு ஆமா அப்பதான் முருகன் சொன்னானா படத்தை கேட்டா முட்டை வந்தா பச்சை செடி முன்னானா போன ஜென்ம பாவம் அடி அப்படின்னு இந்த மெட்ல தேவந்தூராரு இளைத்தவர்க்கு அருள் கொடுக்குன்னு அவர் பாடினாரு. நான் அங்காள ஈஸ்வரியன்னு நான் பாடினேன். இந்த மாதிரி தம்பி இந்த அம்பாளை பற்றி பாடுவதற்கு கடைசியில் ஒண்ணு பாடினேன். ஒண்ணு சொல்ல வேணாம். அதனால நமக்கு அருகதை கிடையாது. அதனால ஏதோ நம்முடைய சித்த அறிவு கேட்டவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டு ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்களா எப்படி ஈத்து போட்டு வாங்குறீங்களோ ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு பொழுது அந்த சூத்துக்கு தாடி வேணா கட்டாக்குது ஆக்கிற சித்திர மாசம். அதனால தம்பி நீ உதவி லோன் போட ஐயா ஒரு பிள்ளை தவறு செய்தால் தாய் தந்தை கோடூர் பத்தி உனக்கு தெரியாது. ஐயா அவனுக்கு தெரியும் எந்த வழி எப்படி ஓடனா ரயில்வே கட்டு இப்படி ஓடனா நம்ம பெரும்பாக்கம் ரொம்ப தூரம் ரயில்வே கட்டு இந்த பக்கம் போனா கல்லடி பட்டு எந்த பட்டா மரப்பட்டு இந்த பக்கம் ஒன்னா மகனா மடிக்கிறோம். அப்படி இல்லப்பா பிள்ளை தவறு செய்தால் தாய் தந்தை கண்டிப்பாங்க மறுபடியும் அதே பிள்ளையே ஆசை என்போடு கூப்பிட்டு அணைப்பது உண்டு. அந்த மாதிரி எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல எங்களை பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் மணி கோயில் இருக்கும் தம்பி. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் முண்டன் மூர்க்கன் சம்மாரம் என்ன எல்லைப்பிடாரி மகத்துவம் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மாளுடைய மகத்துவம். முண்டன் மூர்க்கன் சம்மாரம் எல்லைப்பிடாரி மகத்துவம். அந்த முண்ட மூர்க்கனுக்கும் எல்லப்பிடாருக்கும் சண்டை வேடி நேரம் 4 மணிக்கு கட்டிக்காடு ஓடி போது மண்டைய உடைக்கணும் வச்சுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு மண்டை ஓடியும் 3:59 மண்டை 2:59 என் தலையை தூக்கிட்டு போய் கரிகாலிப்பட்டு பைபாஸ்ல வச்சு வந்தா போட குண்டு பையா என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஐயா கால் ஐயா என் சம்பளத்துல பாதி வாங்கிக்கிறா குண்டு பையனே காலதான் இருப்பேன். அதனால தம்பி சம்மாரம் எல்லப்பிடாரி மகத்துவம். ஆமா இந்த நாடகத்தில் உண்மை தங்கி வரக்கூடிய சத்திய உலகத்துக்கு அதிபதி சதுர்முகம் படைத்த அதோ பிரமதி அவன் தருப்பார். மற்ற பிரமதி அவன்